ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி குரு அதிசார பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள், அதாவது பார்த்தீங்கன்னா 18/10/2025 அன்று குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுமார் 49 நாள் கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும், அதாவது 18/10/2025 5/12/2025 வரை கடகராசியில அதிசாரமாக உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேர்கதியில் ஒரு 24 நாளும் வக்கரகதியில் ஒரு 25 நாளும் ஆக மொத்தம் 49 நாள் கடகராசியில் சஞ்சரிக்க போகிறார், உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 100% சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிம்பாங்க. குரு தான் புத்திரக்காரகன், பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய தங்கத்துக்கு அதிபதி, நம்மளை வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு அதிபதி, அதே போல குழந்தை புத்திர பேரு, இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் குரு. அதை சுபகாரியத்தை நடத்தி தருபவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜபார்வை குரு பார்வைலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சுபகாரியம் தடையில்லாமல் நடக்கணும்னா சுபகாரியத்தை நடத்தி தருபவர் யாருன்னா குரு பகவான் தான். அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஒரு 49 நாள் சஞ்சரிக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாக சஞ்சரிப்பார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் உச்சமாவார். அது அடுத்த மே மாசத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி வரும். ஆனாலும் இப்போ அதிசாரமா அதுக்கு ட்ரெய்லர் மாரி அதிசாரமா ஒரு 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். இந்த 49 நாள் குரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11 கூடிய குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கார். இந்த 49 நாள் மட்டும், அதாவது 2ஆம் இடங்கிறது வாக்குதானம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். இது ஒரு சிறப்பான இடம். ஆனா இப்ப இந்த 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இந்த 49 நாள் 3ஆம் இடம் என்பது பாதி மறைவு, அதாவது இளைய சகோதர ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், அதே போல வெற்றி ஸ்தானம், அதே போல பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரே நன்மை செய்வாரா அப்படின்னா, 3ஆம் இடத்துல குரு வந்த பொழுது தானே துரியோதனன் மாண்டதுன்னு புலிப்பாணி சொல்றாரு. அப்படின்னா குரு உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சமாகிறார் அப்படின்னாலே மொத்த ராசிக்குமே நன்மை தான். அதை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தீமை கிடையாது. குரு திசை நடப்பவர்களுக்கு அதை விட நன்மை அதிகமாகவே நடைபெறும். அப்போ 3ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், கையெழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ், கீர்த்தி அதிகமாகும். உங்களுடைய புகழ் அதிகமாகக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா குரு எந்த இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும், தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த வரிசையில 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் இந்த டைம்ல. அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை, கூட்டு தொழிலே வெற்றி, அதாவது பார்ட்னர் வச்சு தொழில் செய்பவர்களுக்கு யோகம், பார்ட்னர் வச்சு தொழில் செய்வதற்கு ஏற்ற காலம், அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்க ராசிக்கு 5வது பார்வையாக. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 7வது பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம்.
அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி. 11ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கறது யோகம். அப்போ எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொலைதூர பயணம், விசா, வெளிநாடு சம்பந்தமான விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, உயர்கல்விக்கு எதிர்பார்த்தவங்களாம் உயர்கல்வி அது சம்பந்தமாக கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக எதிர்பாராத நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே அங்கே சனி இருக்கார், வக்கரகதியில் தான் அவர் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடங்கள் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடங்கிறது நெருங்கிய நட்பு வட்டாரத்தை சொல்லும். அப்போ சனி அங்கே இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறார் அப்படிங்கிறது, அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா லாபம், அதாவது தொழிலில் லாபம் பெருகக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு. அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படின்னா நீண்ட நாளாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள்லாம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவர்கிட்ட இன்ன வரைக்கும் சண்டை இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு. தொழிலில் ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை 9வது பார்வையாக உங்கள் குரு பார்க்கும் பொழுது, அதாவது குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை. அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வலுவடைகிறது, 9ஆம் இடம் வலுவடைகிறது, 7ஆம் இடம் வலுவடைகிறது, 3ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு இருக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த 49 நாள் கடகராசியில் உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.